அனைவருக்கும் வணக்கம். இந்த அற்புதமான மாலை பொழுதிலே நாம் சுப்பிரமணிய புஜங்கம் என்பதை பற்றி சிந்திக்க உள்ளோம். அதிலும் இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை நாம மகிமையை பேசக்கூடிய ஆதிசங்கர பகவத்பாதர் எழுதிய இந்த அற்புதமான மந்திரத்தை இப்பொழுது நாமத்தை எழுதி கொண்டிருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவரிடத்திலும் பகிர்ந்து கொள்வதிலே எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. நாம் பகவானுடைய நாமத்தை சொல்லுவதன் மூலமாகத்தான் இந்த கலியுகத்திலே நமக்கு மோட்சம் கிடைக்கும் என்பதை பாகவதம் நமக்கு எடுத்துச் சொல்கிறது. கலவு கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணகா என்று. அதுபோல முருகனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டு. அந்த முருகனுடைய நாமத்தை நீங்கள் சொல்லுவது என்பது 1 மடங்கு என்றால் எழுதுவது என்பது 100 மடங்கு. ஏனென்றால் நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய வாக்கும் உங்களுடைய மனதும் வேறு விஷயங்களிலே ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நீங்கள் எழுதும் பொழுது உங்களுடைய மனது, வாக்கு, உடல் 3ம் அந்த எழுத்திலே மட்டும்தான் ஈடுபடும். உங்களுடைய கண்களாகிய புலன்களால் பகவானுடைய நாமத்தை நீங்கள் உருவாக்கி அதை ஒவ்வொரு முறையும் தரிசனம் செய்து கொண்டு எழுதி கொண்டிருக்கிறீர்கள் என்கின்ற உணர்வோடு நாம் எழுதினால் எழுதி முடிக்கும் பொழுது நமக்கு பல 1000 மடங்கு பலன் கிடைக்கும். அத்தகைய ஒரு மகா யஜ்ஞத்திலே ஈடுபட்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் உங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய அண்ணா முரளி அவர்களோடும் கூட இணைந்து சுப்பிரமணிய புஜங்கத்தை சிந்திப்பதிலே எனக்கு பெருமகிழ்ச்சி. இந்த சுப்பிரமணிய புஜங்கம் உருவான வரலாறு என்ன என்றால், ஆதிசங்கர பகவத்பாதர் இந்த தேசத்திலே தோன்றிய பொழுது இங்கே 72 விதமான பிரிவினைகள், 72 விதமான மதங்கள் நம்முடைய சனாதன தர்மத்திற்குள்ளே இருந்தன. அந்த 72 மதங்களையும் அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்டால் முடியாது. ஏன்னா அதுல நிறைய துர்மந்திர பிரயோகங்கள், பிறகு இந்த பலி கொடுப்பது, இந்த மாதிரியான நிறைய தவறான விஷயங்கள் இருந்தன. அதையெல்லாம் சரி பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் ஆதிசங்கரருடைய ஒரு அவதார நோக்கம். அப்படி அவர் இந்த 6 மதங்களை உருவாக்கி இந்த 6 மதங்களுக்குள்ளே அந்த 72 மதங்களையும் சீர்படுத்தி கொண்டு வரும் பொழுது அந்த சமயத்திலே அந்த மதங்களை சேர்ந்தவர்கள் அவர் மீது பல துன்மந்திரங்களை ஏவி விட்டார்கள். பல ஏவல்கள், பல பைசாசங்களை அவர் மீது, ஆதிசங்கர பகவத்பாதரின் மீது பல அபிச்சாரங்கள் செய்யப்பட்டன. பல மாந்திரிகங்கள் அவருக்கு எதிராக வைக்கப்பட்டன. ஏன்னா அந்த மதத்தை பின்பற்றக்கூடிய அந்த 72 மதங்கள், காபாலிகம், காலாமுகம் போன்ற அந்த மதங்களை சேர்ந்தவர்கள் எல்லாம் இதை இயல்பாக செய்யக்கூடியவர். இதைத்தான் அவர்கள் மதம்னே நம்பிக்கொண்டிருந்தார்கள். அதனால அவர்களை இவர் எதிர்க்கும் பொழுது அதையெல்லாம் இவர் மீது ஏவி விட்டார்கள். அப்படி ஏவி விட்ட பொழுது அதனால ஆதிசங்கர் பகவத்பாதருக்கு எது பாதிப்பும் கிடையாது. ஒரு அளவுக்கு மேல அது போகும் பொழுது எத்தனையோ பைசாசங்கள், ஏவல்கள் எல்லாம் அவரை சுற்றியே இருந்து கொண்டு இருக்கும் பொழுது அதனால அவரை சுற்றி இருப்பவர்களுக்கு கொஞ்சம் சிரமம் ஏற்பட துவங்குகிறது. ஏன்னா அவரோடு கூட இருப்பவர்களும் சாமானியப்பட்டவர்கள் கிடையாது, ரொம்ப ஆற்றல் வாய்ந்த சீடர்களாக இருப்பதனால அவர்களுக்கும் தெரிகிறது, என்ன சுவாமி இது எப்ப பார்த்தாலும் ஏதோ இது போல வந்து கொண்டே இருக்கு, இதெல்லாம் அனுப்புறதுக்கு வேற வழி கிடையாதா என்று அவரிடத்துல கேட்கும் பொழுது அவர் கோகர்ணத்திற்கு போகிறார். கோகர்ணத்திலே அங்கே பிள்ளையார் குள்ளமா அழகா சின்னதா இருப்பார் கோகர்ண கணபதி. அவரிடத்திலே சென்று இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொன்ன உடனே அவர் சொல்கிறார், நீ திருச்செந்தூருக்கு செல். திருச்செந்தூருக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பாடி, பக்கத்திலே கந்தமாதன பர்வதம் என்று ஒரு வள்ளிமலை இருக்கிறது, அதையும் பாடி அங்கே நீ வழிபாடு செய்தால் இந்த பைசாசிகங்கள் எல்லாம், இந்த ஏவல்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிவிடும். ஏனென்றால் 6 படை வீடுகளிலே மிகவும் வீரம் நிறைந்த எதிரிகளை அழிக்கக்கூடிய படை வீடாக விளங்குவது திருச்செந்தூர். அந்த இடத்திலே வேல் வாங்கி நின்று கொண்டிருக்கக்கூடிய முருகன், அந்த இடத்திற்கு ஜெயந்திபுரம் என்று பெயர். ஜெயந்திபுரம் என்றால் வெற்றியை அடைந்த இடம் என்று பெயர். அந்த ஜெயந்திபுரத்திற்கு சென்று அங்கே ஆதிசங்கர பகவத்பாதர் இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை எழுதுகிறார். சரி, எழுதும் பொழுது ஏன் புஜங்கமாக எழுத வேண்டும் என்று ஒரு கேள்வி வரலாம். புஜங்கம்னா பாம்பு என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது, அலை என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. அங்கே இவர் திருச்செந்தூருக்கு சென்று முருகப்பெருமானை பார்ப்பதற்காக ஆதிசங்கரர் போறார். போகும் பொழுது அங்கே பதஞ்சலி முனிவர் தன்னுடைய ஒரிஜினல் ஃபார்ம் ஆதிசேஷன் வடிவத்தில அந்த இடத்துல வழிபட்டு கொண்டிருக்கிறார். அப்படி ஆதிசேஷனுடைய வடிவத்திலே பதஞ்சலி முனிவர் அங்கே வழிபடுவதை ஆதிசங்கர பகவத்பாதர் பார்த்த உடனே ஆதிசங்கர பகவத்பாதருக்கு
அந்த பாம்பு நடையிலேயே பாட வேண்டும் என்கின்ற விருப்பம் ஏற்படுகிறது. அதனால புஜங்கம் பாடுறார் ஒன்று. இரண்டாவது, புஜங்கம் என்றால் அலைகள் என்று சொன்னேன். தொடர்ந்து அலைகள் மோதிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த கடலை பார்த்த உடனேயும் ஆதிசங்கர பகவத்பாதருக்கு புஜங்கம் பாட வேண்டும் என்கின்ற விருப்பம் தோன்றி இதை அந்த வடிவில பாடுகிறார். நீங்கள் அடுத்த முறை எந்த கடற்கரைக்கு சென்றாலும் கவனமா பாருங்க. ஒரு அலை இப்படி வருகிறது, அந்த அலை பின்னாடி போகும்பொழுது இன்னொரு அலை இப்படி நேராக வராது, இப்படி வரும். இன்னொரு அலை இப்படி வரும். அப்படி அது அந்த அலைகள் வருவதே ஒரு பாம்பு உள்ளுக்குள்ளிருந்து ஆட்டி கொண்டிருப்பது போல. ஒரு விரலை விட்டு நாம் எதையோ ஒன்றை உள்ளே இப்படி ஆட்டினோம் என்று சொன்னால் அந்த ஜலத்திலே எப்படி ஒரு மேல தழும்பல் ஏற்படுமோ அந்த மாதிரியே அலைகள் இருக்கும். அதை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு சமயம் தோன்றும், ஒருவேளை இன்னமும் உள்ளுக்குள்ளே வாசுகியை மத்தாக வைத்து கடைந்து கொண்டிருப்பது நடந்து கொண்டிருக்கிறதோ என்று. அப்படி அந்த அசைவினுடைய வடிவத்திலே இந்த பாட்டு இருக்கு. முதல்ல கணபதி வந்தனம் முதல் ஸ்லோகம் எழுதியிருக்கிறார். சதா பால ரூபி விக்னாத்ரி ஹர்த்ரி மகாதந்தி வக்திராபி பஞ்சாஸ்ய மான்யா விதீந்திராதி மிருக்யா கணேஷாபிதாமே விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்தி. முதல்ல முருகனை பாடுவதற்கு முதலாக கணபதியை பாடுகிறார் ஆதிசங்கர பகவத்பாதர். சதா பாலரூபி, எப்பொழுதும் குழந்தை வடிவத்திலேயே இருப்பவர். எப்பொழுதும் குழந்தை வடிவத்திலே இருப்பவர் என்று ஒரு பொருள். இரண்டாவது, பால என்றால் எளிமை என்றும் பொருள். எளிமையான வடிவத்தை கொண்டவர். ஒரு மஞ்சள்ல இப்படி பிடிச்சு வச்சாலும் வந்து விடுவார். ஒரு சாணி உருண்டையில பிடிச்சு வச்சாலும் வந்து விடுவார். சிற்பிகள் என்னை இப்படி ஆகமப்படி இந்த முறைப்படி இந்த மாதிரி என்னை செதுக்கினால்தான், இந்த சில்பசாஸ்திர லட்சணங்கள் எல்லாம் இருந்தால்தான் நான் அங்கே வருவேன். கிடையவே கிடையாது. ஒண்ணும் வேணாம், ஒரு கரித்துண்டை எடுத்து சுவத்துல ஒரு ஊன்னு போட்டு கீழே கோடு போட்டு ஒரு புள்ளி வச்சு மேல ஒரு கண்ணு வச்சால் கூட கணபதி தான். ஒரு ஈரத்துண்டை மஞ்சள்ல நினைச்சு போட்டு அங்கே கணபதி மாவாகயாமி கணபதி தான். அவ்வளவு எளிமை. சதா பால ரூபி. சரி, இவ்வளவு எளிமையா இருக்காரு, ஒருவேளை சக்தி ரொம்ப கம்மியோ, ஏதோ சும்மா ஒரு பேருக்கு கும்பிடக்கூடிய தெய்வமா கணபதின்னு கேட்டா அதான் கிடையாது. விக்ன அர்த்ரி ஹந்திரி, விக்னமாகிய மலைகளை, மலை போன்ற தடைகளை ஹந்திரி அழிக்கக்கூடியவர். மலை போன்ற தடைகளை அழிக்கக்கூடிய குழந்தை எளிமையான வடிவத்தை உடையவர். மகாதந்தி வக்திராபி பஞ்சாஸ்ய மான்யா. மகாதந்தி வக்திரம் அதாவது மிகப்பெரிய பல்லை உடைய முகத்தை உடையவர்னா யானை முகம் தந்தத்தோடு இருக்கக்கூடியதுன்னு பொருள். ஒரு விஷயம், கோரை பற்கள் எந்த எந்த மிருகங்களுக்கெல்லாம் இருக்கிறதோ அந்த மிருகங்கள் எல்லாம் அசைவம் உண்ணும் மிருகங்கள். மனிதனுக்கு இயல்பாகவே இந்த கோரை பல் இருக்கு, அதனால் மனிதன் இயல்பாகவே அசைவம் உண்ணும் ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மையமா இருக்கக்கூடிய ஒருத்தர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உளறி கொண்டிருந்தார். ஆனால் இருப்பதிலேயே மிகப்பெரிய கோரை பல்ல உடைய மிருகம் யானை தான். ஒரு காலத்திலேயும் அசைவம் கிடையாது, எல்லா காலத்திலேயும் சைவம் மட்டுமே சாப்பிடக்கூடிய விலங்கு. அதனால அந்த உளறல்களை ஒரு புறம் நாம் ஓரம் வைத்து விட்டு, எனக்கு ஆனா இங்க எனக்கு ஏதோ ஷேர் ஆற மாதிரி இருக்கு பாருங்க. somebody sharing their screen. இல்ல நான் ஒண்ணு இல்ல நான் இருக்கு. நான் எக்ஸிட் பண்ணிட்டு திரும்ப வரேன். something went wrong with my machine. ஓகே, நான் எக்ஸிட் ஆயிட்டு திரும்ப வரேன். சரி சார். என்று இப்படி எப்பொழுதுமே இளைய வடிவத்திலே இருக்கக்கூடியவர், மிகப்பெரிய மலை போன்ற வினைகளை தீர்க்கக்கூடியவர். மேலும் மிகப்பெரிய கோரை பல்லை உடைய முகம். மிகப்பெரிய கோரை பல்லை உடைய முகம்னா ஏதோ ஒரு சிங்கம் புலி மாதிரி மிருகமா? அதான் கிடையாது, யானை. எப்பொழுதும் சைவத்தை மட்டுமே உண்டாலும் கூட அவ்வளவு வலிமையாக நாம் இருக்க முடியும் என்று நமக்கு காட்டுகிற யானை. நீங்கள் எல்லாம் முருக பக்தர்களாக இருக்கிறீர்கள். புலால் மறுத்தல் என்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால ஒருவேளை இவர்கள் சொல்வதெல்லாம் உண்மையோ என்று நினைப்பதற்கு இடம் இல்லாமல் இங்கே ஆதிசங்கரர் நமக்கு என்ன சொல்கிறார்? பஞ்சாசியமானா, அப்பேற்பட்ட யானையை எது வணங்குகிறது என்று கேட்டால் சிங்கம் வணங்குகிறது, புலி வணங்குகிறது. சிங்கம் புலி பஞ்சாசியம்னா அதை போன்ற மிருகங்கள் எல்லாம் கண்டு நடுங்கக்கூடிய யானை. இது ஏன் இவ்வளவு குறிப்பா சொல்றாரு அப்படின்னா, யானைக்கு புலியையோ சிங்கத்தையோ கண்டால் பயம் என்று ஒரு பேச்சு உண்டு. பரியது குறுங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதாக்குறின்
யானை வந்து புலியை விட பெரியதாக இருந்தாலும் அது தாக்கூருமோ என்கின்ற பயத்தினால் அஞ்சுகிறதுன்னு திருவள்ளுவர் எழுதியிருக்காரு. ஆனால் இங்கே ஆதிசங்கர் பகவத் பாதர் அப்படி சொல்லவில்லை. என்ன சொல்றார்? மகாதந்திரி வக்திராபி, வக்ரமாக இருந்தாலும், அப்படி யானை முகமாக இருந்தாலும் கூட, அபி பஞ்சாசிய மான்யா, அது சிங்கத்தினால் வழிபடப்படக்கூடிய யானை ஒரு அர்த்தம். இரண்டாவது பஞ்சாசிய அப்படின்னா சிவபெருமான் என்றும் பொருள் உண்டு. 5 முகங்களை உடைய சிவபெருமான் என்றும் பொருள் உண்டு. சிவபெருமானாலே வழங்கப்படக்கூடிய யானை. அச்சரப்பாக்கம்னு ஒரு ஊர் இங்க காஞ்சிபுரத்துக்கும் சென்னைக்கும் நடுவில் உண்டு. அது என்னன்னா அச்சு இரு பாக்கம். அதாவது அச்சு அப்படின்னா அந்த தேருடைய அச்சு இருக்கு இல்லையா, அதை முறித்த இடம். யார் முறித்தது? கணேசர் முறித்தார். யாருடைய தேருடைய அச்சை முறித்தார்? சிவபெருமானுடைய தேர். ஏன்னா சிவபெருமான் முப்புறங்களை எரிப்பதற்காக தேரில ஏறி கிளம்பி கொண்டிருக்கிறார். அப்படி கிளம்பி கொண்டு இருக்கின்ற காலத்திலே அவர் கணபதியை மனதிலே நினைப்பதற்கு மறந்து விட்டார். எந்த ஒரு தொழிலை தொடங்கும் பொழுதும் கணபதியை மனதிலே நினைக்க வேண்டும் என்பது சாஸ்திரம். அதை ஈசன் மறந்து விட்டார். அதனாலே அவருடைய அச்சை பொடி செய்த அதிதீரா என்று அந்த அச்சை பொடி செய்தார் அங்கே கணபதி. அதனாலே ஈசன் அங்கே கணபதியை வணங்கினார். பஞ்சாசிய மான்யா விதீந்திராதி மிருக்யா கணேசாபிதாமே. நீ எப்பேற்பட்டவன் என்றால், இந்திரன், பிரம்மா முதலிய அனைத்து தேவர்களும் உன்னை வணங்குகிறார்கள். பஞ்சாசிய மான்யானே சொல்லியாச்சு. தேவதேவ மகாதேவனே வணங்கி ஆகிவிட்டது. அப்புறம் பின்னாடி எல்லாம் இவங்க வணங்க வேண்டியது தானே. தலைவரே வணக்கம் போட்டு விட்டால் தொண்டர்கள் வணக்கம் போட வேண்டியது தானே. அப்பேற்பட்ட கணேசாபிதாமே, கணங்களுடைய ஈசனாகிய நீ என்ன கொடுப்பாய்? எதை நீ கொடுக்கிறாய் என்றால், விதத்தாம் ஸ்ரீயம். நீ என்ன கொடுக்கிற? ஸ்ரீயம் என்றால் ஸ்ரேயஸ்ன்னு அர்த்தம். ஸ்ரேயஸ்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு இருப்பது எனக்கு போதும் என்கின்ற எண்ணத்தாலே எனக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷத்துக்கு ஸ்ரேயஸ். ஸ்ரேயஸ்னா மற்றவர்கள் என்னை பார்த்து புகழக்கூடிய பேசக்கூடிய வார்த்தைகளாலே அப்பாடா நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து விட்டோம். ஆனால் ஸ்ரேயஸ் என்பது எனக்கு நான் திருப்தியாக வாழ்கிறேன், எனக்கு இருப்பது எனக்கு போதும், நான் சந்தோஷமா இருக்கிறேன் என்கின்ற அந்த எண்ணத்தை காபி கல்யாணமூர்த்தி, எந்த கல்யாண மூர்த்தி கொடுக்கிறாரோ அவருடைய மொத்த ஸ்வரூபமுமே மங்களமானது. அத்தகையவரை வணங்குகிறேன். எதற்காக வணங்குகிறேன்? இந்த நூல் பூர்த்தி அடைவதற்காக வணங்குகிறேன். மேலும் எனக்கு எப்பொழுதும் திருப்தியான மனது இருக்க வேண்டும். எனக்கு என்ன இருக்கோ என்ன இல்லையோ, என்ன கிடைத்ததோ கிடைக்கவில்லையோ கவலை இல்லை, திருப்தியான மனது இருக்க வேண்டும் என்பதற்காக நான் கணபதியை வணங்குகிறேன் என்று துவங்குகிறார் ஆதிசங்கர் பகவத் பாதர். இது ஆச்சு. அடுத்த ஸ்லோகம் வந்து அவையடக்கம். அவையடக்கத்துல சொல்றார், ந ஜானாமி சப்தம் ந ஜானாமி சார்த்தம் ந ஜானாமி பத்தியம் ந ஜானாமி கத்தியம் சிதேகா ஷடாஸ்யா ஹிருதி தியோததேமே முகான் நிஸ்ஸரந்தே கிரஷாபி சித்திரம். என்ன சொல்றார்? ந ஜானாமி சப்தம் ந ஜானாமி சார்த்தம். எனக்கு சப்தம் தெரியாது. சப்தம் தெரியாது அப்படின்னா வார்த்தை தெரியாது. அப்புறம் நான் ஜானாமி சார்த்தம், அதுக்கு அர்த்தமும் தெரியாது. வார்த்தையும் தெரியாது, அதற்கு அர்த்தமும் தெரியாது. அப்புறம் நான் ஜானாமி பத்தியம் ந ஜானாமி கத்தியம். எனக்கு பத்தியம்னா இந்த மரபு கவிதை எழுதணும் இல்லையா, அது பத்தியம். கத்தியம்னா உரைநடை, அதுவும் எனக்கு தெரியாது. ரூல்ஸ் பிரகாரம் எனக்கு கவிதை எழுதுறதுக்கும் தெரியாது. ஓ அப்ப புது கவிதை ஏதாவது எழுதுவீங்களோ, அந்த மாதிரி ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கான்னு கேட்டா அதுவும் தெரியாது. ஏன்னா எனக்கு தான் சொல்லும் தெரியாது பொருளும் தெரியாதே. சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியேனார் இல்லையா, எனக்கு அந்த சொல்லும் தெரியாது பொருளும் தெரியாது. நான் ஜானாமி பத்தியம் நான் ஜானாமி கத்தியம். எனக்கு உரைநடையா சொல்றதுக்கும் பேசுறதுக்கும் தெரியாதே, கவிதையா எழுதுறதுக்கும் தெரியாது. சரி அப்ப என்னத்துக்கு தான் இப்ப வந்து, அப்ப எதுக்கு ஒரு மங்களாச்சரணம் போட்டு எங்களெல்லாம் இங்க உட்காத்தி வச்சிருக்கீங்க? உங்களுக்கு தான் தெரியாதுன்னா அப்ப எதுக்கு மங்களாச்சரணம் போட்டு உட்காத்தி வச்சிருக்கீங்க? இல்ல இல்ல இருங்க இருங்க, உள்ள ஏதோ ஒண்ணு நடக்கிறது. என்ன நடக்கிறதுனா, சித்து ஏக ஷட்டு அஸ்ய கிருதி தியோத ஏமே. ஒரே சித்தம் 6 முகம். ஒரு சித்தத்தோடும் 6 முகத்தோடும் ஒரே ஒரு சித்தம், அது பிரம்மம், பரபிரம்மம் என்பது 6 முகங்களாக விரிவடைந்து எங்க? ஹிருதி தியோதயமே, என்னுடைய ஹிருதயமாகிய இந்த இருட்டு நிறைந்த இடத்தில, இந்த குகையில உள்ளுக்குள்ளே ஒரு ஒளி தெரிகிறது கண்ணுக்கு.
அந்த ஒளி எப்படி இருக்கிறது என்றால் ஒரே சித்தம், 6 முகம். இப்ப குத்துவிளக்கு நாம் ஏற்றி வைக்கிறோம். குத்துவிளக்கு ஏற்றி வைக்கும் பொழுது அது ஒரு விளக்கா 5 விளக்கா? ஒரு விளக்கு, ஆனால் 5 முகம். அதுபோல ஒரே வடிவமாகிய முருகன், அவனுக்கு 6 முகங்களாகிய 6 அம்சங்கள். அந்த 6 அம்சங்களோடு கூடிய அந்த 6 முக விளக்கு எனக்குள்ளே ஏற்றப்பட்டிருக்கிறது. அந்த 6 முக விளக்கு எனக்குள்ளே ஏற்றப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே அந்த என்னுடைய வாயிலிருந்து கிரச்சாபி சித்திரம், என்னுடைய வாயிலிருந்து மிகவும் அழகான வார்த்தைகள் வருகின்றன. என்னுடைய வாயிலிருந்து அழகான வார்த்தைகள் எதனால் வருகின்றன எனக்கு தெரியுமா? நான் முறைப்படி போய் உட்கார்ந்து படித்து விட்டு வந்திருக்கிறேன், நான் பெரிய கவிஞன் என்று சொல்லிக் கொள்வதா? கிடையாது. எனக்கு இது எதுவுமே தெரியாது. உள்ளுக்குள்ளே ஆறுமுக வடிவமான அந்த ஜோதி வந்துவிட்ட காரணத்தினால அப்படியே தழும்பி தழும்பி வார்த்தைகள் வெளியே வருகின்றன. அந்த வார்த்தைகளும் இந்த முருகனை போலவே அழகாக இருக்கின்றன என்று அவையடக்கம் சொல்லி 3வது பாடல். மயூராதி ரூடம் மகா வாக்கிய கூட்டம், மகா வாக்கிய கூட்டம், மனோஹாரி தேகம் மகத் சித்தகேகம், மகி தேவ தேவம் மகாதேவ மகாவேத பாவம், மகாவேத பாவம் மகாதேவ பாலம் பஜே லோகபாலம். அதாவது மயூராதி ரூடம், வேதமாகிய மயிலின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய முருகக்கடம். வேதம் தானே மயிலாக வந்தது, அதன் மீது அமர்ந்திருக்கக்கூடிய முருகக்கடவுள் மயூராதி ரூடம். அது மட்டும் இல்ல, மயூராதி என்று போட்டதன் மூலமாக மயில் மட்டுமே இல்லை, மற்ற வாகனங்களும் முருகருக்கு உண்டு என்று நாம் உணர்கிறோம். ரொம்ப பழைய முருகன் கோயில் எல்லாம் பார்த்தா முன்னாடி வாரணம் என்று யானையை வைத்திருப்பார்கள். யானை வாகனமும் முருகனுக்கு உண்டு என்று நாம் பார்க்கிறோம். அப்ப மயூராதி ரூடம், மகா வாக்கிய கூட்டம், இது ரொம்ப முக்கியம். மகா வாக்கியங்கள் என்பன அயம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி முதலான உபநிஷதங்கள் சொல்லக்கூடிய தத்துவங்கள். அந்த தத்துவங்கள் எல்லாவற்றுக்கும் ரகசியமான ஒரு அர்த்தம் இருக்கிறது. கூட்டம் என்றால் ரகசியம் என்று பெயர். மகா வாக்கிய கூட்டம், அந்த மகா வாக்கியங்கள் அனைத்தினுடைய ரகசிய பொருளாக விளங்குபவன் யார் என்றால் சுப்பிரமணியன், முருகக்கடவுள். முருகக்கடவுள் எல்லா மகா வாக்கியங்களுடைய, தசமகா வாக்கியங்களுடைய, உபநிஷதங்கள் சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய தத்துவங்களுடைய ரகசிய பொருளே அவன்தான். மகா வாக்கிய கூட்டம், மனோஹாரி தேகம். சரி, நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப ட்ரையா இருக்கு. ஒண்ணு மயில் மேல உட்காந்துருக்கான்னு, மயில் ரொம்ப அழகான விஷயம். ஆனா அடுத்து என்னடானா, நீங்க விட்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு தத்துவமசி இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க போல் இருக்கீங்க. கொஞ்சம் பயமா இருக்கு, ட்ரையா இருக்குமோ? கிடையவே கிடையாது. மனோஹாரி தேகம், மனதை திருடக்கூடிய உடம்புடாவது. ஆதிசங்கர் மாதிரி ரசிக்கிறதுக்கு, பிரேம பாவனையில ரசிக்கிறதுக்கு ரொம்ப பேரால முடியாது. கிருஷ்ண பரமாத்மாவை பத்தி எழுதுறாரு. அதரம் மதுரம்னு ஆரம்பிப்பார், உதட்ட பாடுறான்னு ஆரம்பிப்பார். அப்படி எழுதக்கூடிய அவர் இங்க சொல்றார் மனோஹாரி தேகம், மனதை கவரக்கூடிய, மனதை திருடி கொண்டு போய்விடக்கூடிய, ஒட்டு மொத்தமா ஒண்ணுமே மிச்சம் இல்லாமல் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய தேகம், வடிவம். மகத் சித்தகேகம், மகத்து சித்தகேகம், மிகப்பெரிய பொருள் என்று எதனை நம்முடைய மனது நினைக்கிறதோ அதுவே அவர். வேதாந்தங்கள் எல்லாத்தையும் கேட்டுவிட்டு படித்துவிட்டு எது மிகப்பெரிய பொருள் என்று என்னுடைய அறிவுக்கு தெரிந்து விட்டது, ஆனால் அதை கண்ணால பார்க்க முடியல என்று அலைகிறார்களே ஞானிகள், அந்த ஞானிகள் எதை தேடுகிறார்களோ அது அவன்தான். மகிதேவ, மகிதேவ என்றால் பிராமணர்கள் என்று பொருள். மகினா பூமி, பூமியிலே தேவர்களாக வாழக்கூடியவர்கள் என்று சாஸ்திரம் பிராமணர்களை சொல்கிறது. ஏனென்றால் தேவைகள் இல்லாதவர்களாக அவர்கள் வாழ வேண்டும் என்பது சாஸ்திர விதி. அதன்படி அவர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் அவர்கள் தெய்வங்களுக்கு சமானம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான், மானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அப்படி வாழக்கூடியவர்களுடைய தேவன் இறைவன், அப்படி வாழப்படக்கூடிய மகி தேவர்களுடைய இறைவன், அந்த சாஸ்திரத்திலே இருக்கக்கூடிய அந்தணர்களுடைய இறைவன் மகா வேத பாவம். இந்த அந்தணர்கள் எந்த வேதத்தை எப்பொழுதும் படித்துக் கொண்டு இருக்கிறார்களோ, எதற்காக அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் கொடுத்து விட்டார்களோ, அத்தகைய அந்த வேதத்தினுடைய பாவம், அந்த வேதத்தினுடைய உண்மையான உட்பொருளாக இருப்பவன், அதனுடைய சாரமாக இருப்பவன், அது சொல்ல வருவது என்ன என்பதாக இருப்பவன் யாரோ அந்த முருகன்.
மகாவேத பாவம், மகாதேவ பாலம், மகாதேவனுடைய மைந்தன் ஒரு நேரடியான பொருள். அது எல்லாருக்குமே புரிகிறது. சிவனுடைய மைந்தன், ஈசனின் மைந்தன், இறைவன் முருகன். ஒண்ணுல இன்னொன்னு இருக்கு. மகாதேவ பாலம்னா சம்ஸ்கிருதத்துல இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம். மகாதேவன் குழந்தையாக இவங்கிட்ட வந்தான்னு சொல்லலாம். மகாதேவன் குழந்தையானவன் யாருக்கு? முருகனுக்கு. ஏன்னா சுவாமிநாத கடவுளாக இருந்து உபதேசம் பண்ணும்பொழுது உபதேசம் கொடுக்கிறவர் வந்துட்டு தந்தை ஸ்தானம், உபதேசத்தை பெறக்கூடியவன் சிஷ்யன் மகன் ஸ்தானம். உங்களுக்கு குருக்கள் என்று யாராவது இருந்தால் அவர்கள் உங்களுடைய தந்தை ஸ்தானத்துல இருக்கிறீர்கள், நீங்கள் அவர்களுடைய புத்திரர்கள் ஸ்தானத்துல இருக்கிறீர்கள். அப்ப மகாதேவ பாலம், மகாதேவனுடைய புத்திரன் மட்டுமல்ல, இவனிடத்திலே மகாதேவன் பாலனாக வந்து பாடம் கேட்டான். பஜே லோகபாலம், அப்பேற்பட்டவனை வணங்குகிறேன், அவன் லோகபாலம். அவன் எதற்காக இதெல்லாம்? இந்த உலகத்தை காப்பாற்றுபவன், இந்த ஒட்டுமொத்த லோகத்தையும் பாலனை செய்யக்கூடியவன், காப்பாற்றுபவன், அவனை வணங்குகிறேன் என்று அற்புதமான 3வது பாடல். அடுத்தது என்ன பார்த்தோம்னா, நம்ம இந்த ஸ்லோகத்தை பார்த்தோம், மயூராதி ரூடம் ஸ்லோகத்தை பார்த்து விட்டோம். அடுத்தது யதா சந்நிதானம் கதா மானவாமே பவாம் போதிபாரம் கதாஸ்தே ததைவ இதி வியஞ்சயன் சிந்து தீரேய அஸ்தே தமிழே பவித்ரம் பராசக்தி புத்திரம் என்கிறார். கடற்கரையிலே முருகன் உட்கார்ந்திருக்காரு. எதற்காக உட்கார்ந்திருக்கிறார் என்பதை நான் சொல்கிறேன். எதை காட்டுவதற்காக கடற்கரையிலே சென்று உட்கார வேண்டும்? ஏன்னா நல்லா இதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். முருகப்பெருமானுக்கு ஏற்கனவே ஸ்கந்தகிரி என்று விஸ்வகர்மாவினால் கைலாசத்தை ஒத்த ஒரு மலை கைலாசத்திற்கு பக்கத்திலே உருவாக்கி கொடுக்கப்பட்டு விட்டது. ஏன்னா கைலாசத்தினுடைய இளவரசர் அவர்தான் இல்லையா, அதனால கொடுக்கப்பட்டு விட்டது. அது மட்டுமல்ல, அப்பா இருக்கக்கூடிய கைலேயங்கிரியும் அவருக்கு தான் சொந்தம். அம்மா இருக்கக்கூடிய மணித்வீபம் அதுவும் அவருக்கு தான் சொந்தம். இது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எதற்காக கடற்கரையில வந்து உட்கார வேண்டும் என்றால், அதற்கு காரணம் யதா சந்நிதானம் கதாமானமாமே. நான் சொல்கிறேன், இது ஏன் இந்த இடத்துல இருக்கிறது என்பதை நான் சொல்கிறேன்கிறார் ஆதிசங்கரர். பவாம்போதி பாரம் கதாஸ்தே ததைவ. நீங்கள் எல்லோரும் சம்சார கடலிலே இருக்கிறீர்கள், உங்களை எல்லாம் பார்ப்பதற்கு தான் அங்க உட்கார்ந்திருக்கிறார், உங்களை எல்லாம் காப்பாற்றுவதற்கு தான் அங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறார். சம்சாரமாகிய சாகரத்துல நம்ம எல்லாம் மாட்டிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அப்பொழுது அந்த கடற்கரையிலே வந்து நின்று மீனவனாக நின்று நம்ம எல்லாம் புடிச்சுன்னு போறதுக்கு தான். வலை வீசி, எந்த வலை? அவருடைய அழகான சரீரம் இருக்கு இல்லையா, மனோகாரி தேகம், அதையே வலையாக விரித்து அதெல்லாம் மாட்டினா தூக்கிடுவார். நம்ம எடுத்துக்கொண்டு செல்வதற்காக. இது வியஞ்சயன் சிந்து தீராய அஸ்தே. இதை சிந்தித்த காரணத்தினாலேயே, மிகப்பெரிய கருணையோடு இதை சிந்தித்து விட்டார் முருகக்கடவுள். நாம் இங்கே மாட்டிக்கொண்டிருக்கிறோம், கடலுக்குள்ள இருக்கிறோம். அப்பொழுது கடற்கரையிலே ஒருவர் வந்து நிற்கிறார். எதற்காக நிற்கிறார்னா, மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய நமக்காக, நம்மை பற்றி யோசித்து பார்த்ததுனால வந்து நிற்கிறார். தமிழே பவித்ரம் பராசக்தி புத்திரம், ஒரு அழகான ஒரு விஷயம். தமிழே, அவரை நான் வணங்குகிறேன். பவித்ரம், அந்த பரம பவித்திரமானவரை நான் வணங்குகிறேன். ஏனென்றால் அந்த பவித்திரம் என்கின்ற தன்மை இல்லாமல் போன காரணத்தினால, பவித்திரம் என்பது மும்மலங்களும் அகன்ற தன்மை. அந்த மும்மலங்களும் அகன்ற தன்மை இல்லாத காரணத்தினாலே நாம் அபவித்திரர்கள் ஆகிறோம், மலங்கள் இருப்பதனால. அப்படி பவித்திரம் உடையவர், அவரால் தான் நம்மை பவித்திரம் அடைய செய்ய முடியும். குருவானவர் இந்த மும்மலங்களையும் கடந்து இருக்கிறார் என்பதனால்தான் அவரால் நம்மை அந்த மும்மலங்களையும் கடக்க செய்ய முடியும். இங்கே கௌமார மதத்திலே, முருக வழிபாட்டிலே ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், முருகன் இறைவன் மட்டும் கிடையாது, குரு பரன், அவன்தான். குருவாகவும் இருந்து முருக கடவுள் தான் நமக்கு தன்னை பற்றியே சொல்லிக் கொடுத்து தன்னிடத்திலேயே எடுத்துக்கொள்கிற பரம கருணாமூர்த்தி. சரி, இவ்வளவு கருணை எல்லாம் இருக்கே, இது எங்கிருந்து வந்தது என்று கேட்டால், பராசக்தி புத்திரம். அவன் பராசக்தியினுடைய மைந்தன் அல்லவா, அப்படிதான் இருப்பான். பராசக்தியினுடைய மைந்தனாகிய முருகக் கடவுள் அவன் என்ன பண்ணுகிறான்னா, கடற்கரையில நிற்கிறான். எதற்காக கடற்கரையில நிற்கிறான்? இந்த சம்சார கடல், பிறப்பு இறப்பு என்கின்ற இந்த கடல் இருக்கு இல்லையா, அதிலிருந்து நம்மை காப்பாற்றி எடுப்பதற்காக வந்து அங்கே நின்று கொண்டிருக்கிறான். இதுதான் திருச்செந்தூர்ல முருகன் இருப்பதற்கான காரணம் என்று ஆதிசங்கரர் இந்த 4வது பாடல்ல சொல்றார். 5வது ஸ்லோகம், யதாப்தே தரங்கா லயம் யாந்தி துங்கா
ததைவாபத சந்நிதௌ சேவதாம்மே இதீவோர் மிபங்கிர் நிருணாம் தர்ஷயந்தம் சதா பாவையே கிருத் சரோஜே குஹம் தம் என்கிறார். இது மாதிரி ஒரு இது ஒண்ணு பார்த்துட்டார். அதாவது எதற்காக இங்கே நிற்கிறார், காரணம் என்னன்னா இந்த பிறவி பெருங்கடலிலிருந்து நம்மை நீக்குவதற்காக இறைவனுடைய அடி அங்கே இருக்கிறது. பிறவி பெருங்கடலை நீங்கினால் இறைவன் அடியை நாம் அடைய வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். அப்பொழுது இறைவனுடைய திருவடி அந்த பிறவி பெருங்கடலுடைய கரையில இருக்க வேணும் இல்லையா, அதற்காக யதா சன்னிதானம் இருக்கிறது. ரைட்டு. அப்புறம் யதா பேஸ் தரங்கா, சரி அலை ஏன் அடிக்குது, லயம் யாந்தி துங்கா, அலை அடிப்பது எதை காட்டுகிறது என்றால் அந்த அலைகள் எல்லாம் அடித்து அடித்து கரை வந்து எவ்வளவு மோதினாலும் அங்கே அது லயமாகியே தீர வேண்டும். அப்படி ததைவா ததைவா பத சந்நிதவு சேவதாமே, அப்பேற்பட்ட நிலை இந்த சந்நிதியிலும் நடக்கிறது. என்னப்பா அதுக்கு அர்த்தம் என்றால் ரொம்ப எளிமையானது. நம்முடைய துக்கங்கள், நம்முடைய துன்பங்கள், நம்முடைய உடலிலே தோன்றக்கூடிய வியாதிகள், இவையெல்லாம் தொடர்ந்து அலை போல இந்த சம்சார சாகரத்துல எழுந்து கொண்டே இருக்கின்றன. இந்த சம்சார சாகரத்துல என்னையா பிரச்சனை என்று கேட்டால், மேல வரும்பொழுது வேகமா மோதும். சரி, ஒருவேளை அதுல நம்ம சந்தோஷப்பட்டோம்னா கூட போற போக்குல நமக்கு குழியை பறிச்சு விட்டு போயிடும். அலையுடைய தன்மை அப்படித்தானே. போய் நாம நின்றோம்னா ரெண்டு பயம். ஒண்ணு, ஐயோ பெரிய அலை வருது, வேகமா மேல உடம்பு மேல மோத போகுது, நம்மள கீழே தள்ளி விட்டுற போகுதுன்னு பயம். இல்ல ஒருவேளை பெரிய அலை வரல, சின்ன அலை தான் வந்திருக்கு, அது ஆனந்தமா அனுபவிக்கலாம் அப்படின்னு பார்த்தா கூட அந்த அலை திரும்ப போகும்போது என்ன பண்ணுது, காலுக்கு அடியில மணலை பறிச்சு குழி தோண்டி விட்டு போயிடும். இதனால்தான் வேதாந்தத்தில என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், வேதாந்தத்திலே சுகதுக்கம் என்று சொல்வது கிடையாது. கொஞ்சம் ஆழமா படிக்க போனோம்னா என்ன சொல்வார்கள், சுகம் மன்னிக்கணும், துக்கம் துக்க மிஸ்ர சுகம் என்று சொல்வார்கள். துக்கம்னா புரியுது, துக்கம் துன்பம் இருக்கிறது, ரைட்டு. அப்புறம் துக்க மிஸ்ர சுகம், அந்த சுகம்னு ஒண்ணு வருது, அது என்னன்னு கேட்டா துக்க மிஸ்ர சுகம். துக்கத்தை தனக்கு பின்னால் ஒளித்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இன்பம். அப்படி இருக்கக்கூடிய இந்த அலையோட ஆட்டம் இருக்கு பாத்தீங்களா, இந்த அலையுடைய ஆட்டம் எந்த அலை, இந்த இந்த வாழ்க்கையிலே நம்முடைய சரீரத்திலே நாம் நமக்கே விளைவித்துக் கொள்ளக்கூடிய 3 துன்பங்கள் இருக்கின்றன. அதி ஆத்மிகம், அதி தெய்வீகம், அதி பௌத்திகம் என்று. ஆத்மிக துன்பம் என்றால் நமக்கு நாமே விளைவித்துக் கொள்ளக்கூடியது. தேவையில்லாத லாகிரி வஸ்துக்களை எல்லாம் உட்கொள்வது, அதிகமாக உணவு உண்பது, ஆரோக்கியமான உணவை விடுத்து ஆரோக்கியமற்ற உணவை உண்பது, தவறான வாழ்க்கை பழக்க வழக்கங்களில் ஈடுபடுவது, இதன் மூலமாக நம்முடைய உடம்பை நாமே கெடுத்துக் கொள்வது. தீய விஷயங்களை கேட்பது, தீய விஷயங்களை பார்ப்பது, தீய விஷயங்களை நம்முடைய மனதிற்குள்ளே அனுமதித்து நம்முடைய மனதை நாமே கெடுத்துக் கொள்வது, இவையெல்லாம் அதி ஆத்மிகமான துன்பங்கள். பிறகு அதி பௌத்திகமான துன்பங்கள் இருக்கின்றன. அதி பௌத்திகமான துன்பம் என்றால் பிறரால் நமக்கு நடக்கக்கூடிய, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிறரால் நமக்கு நடக்கக்கூடிய துன்பம், அதுவும் இருக்கிறது. அதி தெய்வத்தம் என்கின்ற ஒரு துன்பமும் இருக்கிறது. அது என்னன்னா, நமக்கு மட்டும் நடக்கவில்லை, இந்த நாட்டுக்கு நேரம் சரியில்லை, உலகத்துக்கு நேரம் சரியில்லை, ஒட்டுமொத்தமாக நடக்கக்கூடிய விஷயம். இந்த சுனாமி, கொரோனா, இதெல்லாம் அதி தெய்வத்தம். இப்படியான இந்த துன்ப அலைகள் எழுந்து எழுந்து தாழ்ந்து கொண்டிருக்கிறத, அப்படி எத்தனை அலைகள் அடிச்சாலும் அந்த அலைகளால் கரை எப்படி அப்படியே பாதிக்கப்படாமல் நிற்கிறது என்பதை பாருங்கள்ங்கிறார் ஆதிசங்கர பகவத்பாதர். ததைவா பத சந்நிதவு சேவதாமே, அப்பேற்பட்ட சந்நிதியில போய் நான் வணங்குகிறேன். திரும்ப திரும்ப அலை அடித்தாலும் ஒன்றுமாகாத சன்னதியின் ஆதிசங்கரர் வாக்குல வந்ததே நாம சுனாமியை நினைத்து பார்க்க வேண்டும். மற்ற எல்லா இடத்திலுமே அலை முன்னோக்கி வந்தது, ஒரு இடத்துல மட்டும் அலை பின்னோக்கி சென்றது, அது திருச்செந்தூர். இது இன்றைக்கு நம்முடைய தலைமுறையில நாம் கண்ணால் பார்த்த சத்தியம், மறுக்க முடியாத உண்மை. நாம் எந்த புராணத்திலும் இதை படிக்கவில்லை, நம்முடைய வாழ்நாள் நம்ம கண்ணால பார்த்துட்டோம். சென்னையிலையும் பாண்டிச்சேரியிலையும் கடலூர்லயும் மற்ற எல்லா இடங்கள்லையும் அப்படி கடல் நீர் ஊருக்குள்ள அழித்து கொண்டிருக்கிறது. அழித்து கொண்டிருக்கும் போது ஒரு இடத்துல, அந்த இடத்துல வேலை ஊனி கொண்டு நிற்கிறான் முருகன். அதை பார்த்து பின்னடைந்து சென்றதல்லவா கடல். அதைத்தான் இங்க சொல்றார். என்ன சொல்கிறார்னா, யதாப்தே தரங்கா லயம் யாந்தி துங்கா, எந்த இடத்துல அலைகள் எல்லாம் அடங்குகிறதோ, முருகனுடைய பக்தர்கள் அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய துன்பங்களோடு முருகன் முன்னாடி போய் நின்றால்
முருகன் துன்பத்தை பார்த்து சொல்லுவான், டேய் அது ஏன் பக்தனோட மனசு, நான் இருக்கிற இடம், நீ கொஞ்சம் அடங்கு. அலைய பார்த்தல, எவ்வளவு பெரிய அலை வந்தாலும் கரையை தாண்ட முடியாது, எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் என்னை தாண்டி என் பக்தனை ஒண்ணும் செய்ய முடியாது என்று ததைவா பத சந்நிதவு சேவதாம், அத்தகைய சன்னதியை நான் வணங்குகிறேன். இதீர் ஓர்மி பங்கிர் நிருணாம் தர்ஷயந்தம், அப்படி கரையை கடக்க முடியாமல் அந்த அலைகள் கட்டுப்பட்டு நிற்பதை நான் பார்க்கிறேன். நாம் அனைவரும் பார்க்கிறோம் இல்லையா? சதா பாவையே, இதை நம்முடைய மனதிலே எப்பொழுதுமே நாம் நினைவு கூறுவோம். சதா பாவையே ஹிருத்து சரோஜ குகம் தே குகம் தம். இதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. ஒன்று, என்னுடைய மனதாகிய தாமரையிலே குகனை நான் நினைக்கிறேன். குகன் என்றால் ரகசியமானவன் என்று ஒரு பொருள், குகன் என்றால் படகு ஓட்டி என்று ஒரு பொருள், குகன் என்றால் ஒளிமயமானவன் என்றும் ஒரு பொருள். மூன்று பொருள்கள் அந்த வார்த்தைக்கு இருக்கிறது. நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். வால்மீகி ராமாயணத்திலே வரக்கூடிய குகன் என்கின்ற அந்த வேடன், அவன் உண்மையிலே பார்க்க போனால் வேட்டுவர் தலைவன். ஆனால் அவனுக்கு படகு ஓட்டுவதான ஒரு எக்ஸ்ட்ரா வேலையும் அவன் பார்க்கிறான். கங்கையிலே படகு ஓட்டுவதான ஒரு கூடுதல் பணியையும் அவன் ஏற்கிறான். எதனால அந்த கூடுதல் பணியை அவன் ஏற்கிறான் என்றால், குகன் என்றால் படகோட்டின்னு அர்த்தம். இங்கே முருகன் நமக்கெல்லாம் படகோட்டியாக இருக்கிறார். முன்னமே பார்த்தோம், கடற்கரையில எதற்காக இருக்கிறார்? நம்ம எல்லாம் கவர்ந்து இழுப்பதற்காக மனோகாரிதாக தேகத்தோடு நின்று கொண்டிருக்கிறார். மேலும் அந்த இடத்திலே நாம் இதை சிந்தித்து பார்க்கிறோம். நம்முடைய ஹிருதயமாகிய தாமரையிலே நாம் இந்த ரெண்டு கருத்துக்களை சிந்தித்து பார்க்கிறோம். ஒரு கருத்து, நாம் சம்சார சாகரத்திலே மாட்டிக்கொண்டிருக்கிறோம், அதோ தெரிகிறது முருகனுடைய காலடிகள் கடற்கரையில, இந்த பிறவி பெருங்கடலை நீண்டி விட்டால் அங்கே இறைவன் அடி நமக்கு காத்திருக்கிறது, ஒரு சிந்தனை. ரெண்டாவது சிந்தனை, சரி போற வரைக்கும் நான் தனியா கஷ்டப்படணுமா? கிடையவே கிடையாது. அங்க இருந்து சொல்லுவான் முருகன், டேய் அது என்னுடைய பக்தனுடைய மனது, அங்கே இந்த கவலை, இந்த நோய், துக்கம் இதெல்லாம் ரொம்ப ஓவரா அடிக்க கூடாது. ஏதோ சரி பிறந்துட்டான், உடம்போட இருக்கான், தப்பு செய்யறான், அவனே வர வச்சுக்கிறான், அவனுக்கு கர்மா இருக்கு, லைட்டா கொஞ்சம் கஷ்டப்படுத்திருந்தா பட்டிக்கோ என்னுடைய பக்தனை, ஆனால் அதிகமாக கஷ்டப்படுத்தாதே என்று கரை கட்டுகிறான் முருகன் அலைக்கு. இதை இரண்டையுமே நம்முடைய இதயத்திலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று மிக அற்புதமான ஒரு வார்த்தைகளை இங்கே ஆதிசங்கர் பகவத்பாதர் சொல்கிறார். 5வது ஸ்லோகத்திலே, கிரௌ மன்னிவாசே நராயஸ்தி ரூடா ததா பர்வதே ராஜதே தேஸ்தி ரூடா இதீவ ப்ருவன் கந்தசைலாதிரூடா சதேவோ முதேமே சதா சண்முகோஸ்து. இந்த இடத்துல இன்னொரு ஒரு முக்கியமான குறிப்பை சொல்கிறார். திருச்செந்தூருக்கு நாம் அனைவரும் போறோம், ஏற்கனவே அங்க ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கிறது, ரொம்ப கஷ்டப்பட்டு சுவாமியை பார்த்து விட்டு வருகிறோம். ஆனால் திருச்செந்தூர் முருகனை மட்டும் பார்த்தால் திருச்செந்தூர் யாத்திரை நிறைவடையாது. இன்னொரு விஷயத்தை பண்ணினால்தான் திருச்செந்தூர் யாத்திரை நிறைவடையும். இது அந்த காலத்து வழக்கம் ஒன்று இருக்கிறது. என்னன்னா, கிரௌ மன்னிவாசே நராயஸ்தி ரூடா ததா பர்வதே ராஜதே சேதிருடா இது ப்ருவன் கந்த சைலாதி ரூடா. பக்கத்திலே கந்தமாதனம் என்று ஒரு மலை இருக்கிறது. அந்த கந்தமாதனம் என்கின்ற மலையிலே வள்ளி குகை என்று ஒரு இடம் உண்டு. அந்த வள்ளி குகையிலே சென்று வள்ளியம்மையோடு அங்கே இருக்கக்கூடிய முருகரையும் தரிசனம் செய்தால்தான் நமக்கு யாத்திரை பூர்த்தி அடையும் என்று சாஸ்திரம் இருக்கிறது. இதை தெரியாதவர்கள் அனைவரிடத்திலும் நீங்கள் சொல்ல வேண்டும். அந்த கந்தமாதனம் என்கின்ற அந்த இடத்திலே போய் வள்ளியை தரிசனம் செய்து அங்கே இருக்கக்கூடிய முருக கடவுளையும் பார்த்தால்தான் நமக்கு திருச்செந்தூர் யாத்திரை நிறைவடையும். சரி, இந்த கந்தமாதன சைலத்தை பற்றி, பர்வதத்தை பற்றி இங்க என்ன சொல்றார் ஆதிசங்கர் பகவத்பாதர் என்றால், கிரௌ மன்னிவாசே நராயஸ்தி ரூடா, அந்த மலையின் மீது மக்கள் சென்று ஏறுகிறார்கள். பார்க்கிறேன், அங்க ஆதிசங்கர் போய் பார்க்கிறார். பார்க்கும்பொழுது பக்கத்துல ஏதோ ஒரு மலை மேல ஏறிட்டு இருக்கான். ததா பர்வதே ராஜதே தேஸ்தி ரூடா, அதை பார்ப்பது எப்படி இருந்தது தெரியுமா? எனக்கு அந்த மலை என் கண்ணுக்கு எப்படி தெரியுமா தெரியுது? என்னுடைய கண்களுக்கு அது பர்வதே ராஜ, பர்வதங்களுடைய ராஜனாகிய இமயமலையாக தெரிகிறதுன்னு ஒரு அர்த்தம். அடுத்து பர்வதே ராஜதே அப்படின்னா மலைகளிலெல்லாம் வெள்ளிமலையாக இருக்கக்கூடியது, அதுவும் கைலாசம் தான். கைலாசத்திலே ஏறுபவர்கள் என்ன பலனை அடைவார்களோ கந்தமாதன பர்வத்திலே ஏறுபவர்கள் அந்த பலனை அடைவார்கள் என்று இங்கே ஆதிசங்கர் பகவத்பாதர் நமக்கு வாக்களிக்கிறார். அப்படி ஏறிக்கொண்டிருக்கிறார்கள். சதேவோ முதேமே, அங்க இருக்கக்கூடிய தேவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? சதா சண்முகோஸ்து, எப்பொழுதும்
ஆறுமுகமானவன் அர்த்தமா? கிடையாது. சதா ஷண்முகோஸ்துனா இந்த இடத்துல எப்பொழுதும் சிரித்த முகமானவன். இந்த இடத்துல ஷண்முகனா சிரித்த முகம்னு ஒரு அர்த்தம் உண்டு. எப்பொழுதும் சிரித்த முகமானவன். ஏன்னா குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் எங்க திருச்செந்தூர்ல அந்த முருகர் பாத்தீங்கன்னா ரொம்ப புன்னகைத்து கொண்டெல்லாம் இருக்க மாட்டார். கொஞ்சம் வந்துட்டு முகம் இதுவாதான் இருக்கும், உக்கிரமா தான் இருக்கும் பார்த்தா. ஆனால் அதற்கு நமக்கு அவ்வளவு அதை கொஞ்சம் பார்த்து மனசு விசனப்படும். என்ன முருகன் நம்மளை பார்த்து சிரிக்கவே இல்லையே, திருச்செந்தூர் முருகன் ஏன் நம்மளை பார்த்து சிரிக்கல என்று நம்முடைய மனதில ஒரு சின்ன ஒரு விசனம் ஏற்படும் இல்லையா? அதற்கு கந்தமாசனத்துல போனா சதேவோ முதயமே சதா ஷண்முகோஸ், அங்கே எப்பொழுதும் சிரித்த வடிவமாக அங்கே முருக கடவுளானவர் இருந்து கொண்டிருக்கிறார். மகாம்போதி தீரே மகா பாபச்சோரே முனீந்திரானுகூலே சுகத்யாக்ய சைலே குஹாயாம் வசந்தம் ஸ்வபாசா லசந்தம் ஜனார்திம் ஹரந்தம் ஸ்ரயாமோ குஹந்தம் என்று 7வது ஸ்லோகம். மகாம்போதி தீரே, மிகப்பெரிய கடல், அந்த கடலினுடைய தீரத்திலே மகாபாபச்சோரே, அங்கே யார் இருக்கிறான்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பாவத்தை திருடக்கூடிய திருடன் இருக்கிறான். நம்முடைய பாவங்களை எல்லாம் அவன் திருடிக் கொள்வான். நம்முடைய பாவங்களை திருடுகின்ற திருடன் அந்த கடற்கரையிலே நின்று கொண்டிருக்கிறான். முனீந்திரானுகூலே, அவன் முனிவர்களில் தலை சிறந்தவர்களுக்கெல்லாம் அனுகூலமானவன். அனுகூலமானவன்னா என்ன பொருள்னா அவர்களுக்கெல்லாம் ஏதோ பணம் கொடுப்பவன் என்று அர்த்தம் கிடையாது, குரு என்று பொருள். வரம் கொடுப்பவன் என்று அர்த்தம் கிடையாது, குரு என்று பொருள். சக்திகளை கொடுப்பவன் என்று பொருள் கிடையாது, குரு என்று பொருள். ஏனென்றால் முனிவர்களுக்கு தேவையான ஒரே ஒரு அனுகூலம் எது? முக்தி மட்டும்தானே. அப்படி முக்தியை கொடுக்கக்கூடிய குருவாக இருக்கக்கூடியவன் முனீந்திர அனுகூலே. சுகந்தாக்கிய சைலே, அது மிகவும் எப்பொழுது எப்படி இருக்கிறது என்றால் இவர் ஒவ்வொரு புலன் மூலமாகவும் முருகனை அனுபவிக்கிறார். முதல்ல வார்த்தை வரவில்லை என்று நாக்கினாலே அனுபவித்தார். உள்ளிருந்து அழகான வார்த்தைகள் வருகின்றன, கண்ணால பார்த்தாச்சு. இப்ப அடுத்தது அந்த அலையோசை காதாலையும் கேட்டு விட்டாகிவிட்டது. அடுத்து என்ன பண்ணணும்? மூக்கால உணரணும்ல. அதனால சுகந்தாக்கிய செயலே, மிக 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 நல்ல வாசனை உடைய மலையாக இருக்கிறான் முருகன். மிக நல்ல வாசனை உடைய மலையாக இருக்கிறான் முருகன். உண்மையான ஒரு பிரேம நிலையில, ஒரு ஆழமான ஒரு பக்தி நிலையில பக்தர்கள் நம் வீட்டுல வழிபடக்கூடிய அந்த சால கிராமங்கள், லிங்கங்கள், இதெல்லாம் எப்படி இருக்கு? நான் இதெல்லாம் சில பெரிய மிகப்பெரிய ஒரு குருக்கள்லாம் நான் இதை செய்து பார்த்திருக்கிறேன். எடுத்து கண்ணுல ஒத்திக்கிட்டு அதை முகர்ந்து பார்ப்பார்கள். நமக்கு என்னடா இப்படி பண்றாங்களே அப்படின்னு தோணும். இல்லடா அது அப்படி சால கிராமமாக இருக்கட்டும், இல்ல பானலிங்கமாக இருக்கட்டும், அதை அப்படி வழிபடக்கூடிய அந்த பக்தியினுடைய உச்ச நிலைகளை எல்லாம் என்னுடைய ஆச்சாரியர்களிடத்திலே நான் கண்டு கழித்திருக்கிறேன். அதனால இங்க இவர் இந்த இடத்துல சுகந்தாக்கிய சைலே என்று சொல்லும் பொழுது எனக்கு அது ஆழமா புரிகிறது. அந்த உணர்வோடு அதை பார்த்தால் உங்களுக்கு புரியும். என்னன்னா இறைவனை எல்லா புலன்கள் மூலமாகவும் உணரும் பொழுது அந்த வாசனை புலன் மூலம் அவன் வாசனை எப்படி, அவன் சுவை எப்படி இருக்கு. சொல்லாழி வெண்சங்கேன்னு கேட்டாலே ஆண்டாள், நீ எப்ப பார்த்தாலும் அவருடைய வாயில் தொட்டுக்கொண்டே இருக்கிற அவருடைய வாயுடைய சுவை எப்படி இருக்கு என்று கேட்டாலே ஆண்டாள், அந்த பாவனையில இருந்து நாம் பார்க்கும் பொழுது அந்த மிகப்பெரிய வாசனை மலை ஒன்று இருக்கிறது. குஹாயாம் வசந்தம் ஸ்வபாசா லசந்தம், குஹாயாம் வசந்தம், அது மிகப்பெரிய ஒளி நிறைந்த ஒரு வடிவமாக என் அகத்திலே எப்பொழுதும் வீசிக்கொண்டிருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, ஸ்வபாசா லசந்தம், அது என்னை இந்த பற்றுகளில் இருந்தெல்லாம் கழட்டி விடக்கூடிய ஒரு காற்றாக இருக்கிறது. அப்புறம் ஜனார்திம் ஹரந்தம், ஜன அர்த்தி, அர்த்தி என்றால் கஷ்டம், துன்பம் என்று பெயர். இயல்பாகவே தமிழ்நாட்டில யாருக்காவது அடிபட்டு கீழே விழுந்தா கூட வாயிலிருந்து முருகா என்கின்ற வார்த்தை தான் வரும். அதே போல குழந்தை பிறக்கும் பொழுது ஐயோ அம்மா என்று கதறுவார்களே தாய்மார்கள். அப்ப கூட இருக்கக்கூடிய வயசான நர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுவாங்க, முருகா சொல்லு அப்படிம்பாங்க. என்று எல்லாவற்றுக்கும் நம்முடைய எல்லா கஷ்டங்களுக்கும் அவன் ஒருத்தங்கிட்ட எத்தனை தவறுகள், எத்தனை பிழைகள், எத்தனை செய்யணும், பெற்றவன் நீ குரு, பொறுப்பது உன் கடன் சொல்லிட்டதுனால செய்த தப்பு, செய்ய போற தப்பு, வரக்கூடிய கஷ்டம் எல்லாவற்றையும்
யார் ஹரந்தம் அழிப்பானோ, ஸ்ரயாமோ குஹந்தம், அதை ஸ்ரயாமோ அதை நான் போற்றுகிறேன், போற்றுகிறேன். இந்த கடற்கரையில இருக்கக்கூடிய பாவங்களை திருடக்கூடிய திருடனை நான் போற்றுகிறேன். முனிவர்களுக்கு அனுகூலமானதை கொடுக்கக்கூடிய குரு, அந்த வாசனை மலை இருக்கு இல்லையா, அவனை என்னுடைய ஹிருதயத்திலே வீசக்கூடிய குகாயாம் வசந்தம், எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. குகைக்குள்ள வீசக்கூடிய தென்றல், என்னுடைய மனதிற்குள்ளே வீசக்கூடிய தென்றல், ஒளி நிறைந்த தென்றல், ஒளி காற்று, ஸ்வபாசா வசந்தம், அது என்னுடைய எல்லா விதமான வினைகளையும் நீக்கிவிடும். அதை ஜனார்த்திம் ஹரந்தம், ஜனங்களுடைய துயரத்தை துன்பத்தை ஹரந்தம் முடித்து விடக்கூடியவனை குஹந்தம், குஹனாக என்னுடைய மனதிலே நான் போற்றுகிறேன். இந்த அற்புதமான 7வது ஸ்லோகம். இன்னமும் ஸ்லோகங்கள் ஏறக்குறைய ஒரு 20 ஸ்லோகங்கள் கிட்ட இருக்கின்றன. அவற்றை எல்லாவற்றையும் மற்றொரு தருணத்திலே நாம் அவசியம் பார்க்கலாம். இதுவரையிலே நாம் இதுல இந்த 7 ஸ்லோகங்களை அற்புதமாக பார்த்து முடித்திருக்கிறோம். முழு சுப்பிரமணிய புஜங்கத்தையும் மீண்டும் பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு அருளுமாறு இந்த சத்சங்கத்திடையிலே வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி.